வணக்கம் நண்பர்களே, வாழ்க்கை அப்டேட்ல இன்னைக்கு டே 2. காலைல எஞ்சி ப்ரஷ் பண்ணிட்டேன், எக்ஸசைஸ் பண்ண உடம்புக்கு நல்லது சொல்லிட்டு ஒரு 3 செட்டு புஷ்அப் போட்டேன். நெக்ஸ்ட் இன்னைக்கு நம்ம லட்சுமி கொஞ்சம் பிரச்சனை, ஸோ நம்ம தான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனோம். ரோட்ல போகக்குள்ளே வீடியோ எடுக்கிறேன், ரொம்ப பெருமையா இருக்கு. சூப்பர். மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. கொஞ்சம் மாடு தான் வந்திருக்கு, அதனால கொஞ்சம் பிரச்சனை இல்ல, சீக்கிரம் போயிடலாம். டாக்டர் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் போல. அப்படியே பக்கத்துல வந்து பார்த்தா சின்ன பசங்க பம்பரம் விளையாடுறானுங்க. நம்மளுக்கு அப்படியே பார்த்த உடனே சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. ஒரே ஜாலியா விளையாடுறானுங்க. அப்புறம் லட்சுமியை காமிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பிய நண்பர்களே. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா மரவள்ளி கிழங்கோட நம்ம குட்டி பையன், இவன் வேற யாரும் இல்ல, என் தம்பி தான், பேரு கவின். எனக்கு வச்ச மரவள்ளி கிழங்கு ஏடா எடுக்கிறேன்ட்டு அவன் என்கிட்ட வந்து பிடிங்கினான். அப்புறம் தான் வந்தாரு நம்ம மெய்யழகன் நண்பர், இவர் பேர் சன்னு. வாடா நுங்கு சாப்பிட போலான்ட்டு சொல்லி கூட்டாரு. அவர் கூட பைக்ல ஏறி மஜாவா கிளம்பிட்டோம். இதான் எங்க ஊர் நுங்கு, பாத்துக்க சூப்பரா இருக்கும். நுங்கு வெட்டி தர ஒரு பேர் பசுபதி. நம்ம மெய்யழக நண்பர் அதுக்குள்ள ஒரு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் நமக்கும் ஒரு நொங்கி செய்தி கொடுத்தாரு. ஒரு பிடிச்சிட்டே வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் துணிமணிலாம் மடிக்க வைக்க ஆரம்பிச்சுட்டேன், ஏன்னா நாளைக்கு ஒரு வேலை விஷயமா வெளியே போறேன். அப்புறம் நைட்டு ஒரு 9 மணி இருக்கும் ஒரு போன் கால். யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கபிலன். உடனே கிளம்பி டர்ஃப் விடான்னா நானும் கிளம்பி போயிட்டேன் கிரிக்கெட் விளையாட. கபிலன் விஸ்வா வந்து கருப்படம் பார்த்துட்டு பட்டக்கெட் எல்லாம் போட்டு பரவசமா இருக்கிறாரு. இப்போ எங்களுக்குள்ள ஒரு போட்டி, யார் அதிக 6 அடிக்கிறாங்களோ அவங்க தான் நைட்டு டீ வாங்கி தரணும். ஃபர்ஸ்ட் விஸ்வா இறங்கினாரு, அவரு ஷாட் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஒரு 3-4 6 அடிச்சாரு. ரெண்டாவது கபில இறங்கினாப்ல, செம்ம பிளேயர்ப்பா. ஆனா என்ன ஒண்ணு, ரெண்டாவது பாலே அவுட் ஆயிட்டாரு. சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற. அடுத்து நம்ம தான். இப்போ ஏன்ட்ரி. நம்மளும் அந்த அளவுக்கு ஒரு பிளேயர்லாம் இல்ல, ஆவரேஜான பிளேயரு. பாருங்க, ஃபைனலா கபிலன் தான் எல்லாருக்கும் டீ வாங்கி தரணும். அவரும் கடைசியா ஒத்துக்கினாரு, டீ ஷாப்பு போலான்னு சொல்லிட்டாரு. கடைசியா விளையாட நண்பர்கள் எல்லாரும் கூடயும் ஒரு குரூப் போட்டோ எடுத்தோம். அப்புறம் டீ கடை வந்துட்டு கபிலன் டீ பிஸ்கெட் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. இன்னொரு டே முடிச்சிட்டோம். பாய். ஏன் கோவிந்தா, டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா? ஆமா கோவிந்தா.